அந்த கிராமத்துல ஒரு அதிசயமான ஒரு பொண்ணு. அவ உடம்பு முழுக்க வெள்ளையாவே தான் இருக்கும். அதை பார்த்த ஊர் மக்கள் இவ ஒரு சூனியக்காரின்னு சொல்றாங்க. அதனால அவளை பார்க்கறவங்க எல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க. அதனாலயே அவங்க அப்பா அம்மா அவளை வெளியே போக கூடாதுன்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் ஒரு காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கா. ரொம்ப தூரம் நடந்து போய் அவளுக்கு ரொம்ப சோர்வாகிறனால அந்த காட்டுக்குள்ளேயே மயங்கி விழுகிறா. அப்பதான் அந்த வழியா வந்த ஒரு பையனும் அவளை பார்த்து அவளை பிடிச்சு போய் அவளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறா. அங்க போய் நீ இங்கேயே இருந்துக்கோ, இது என்னோட ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் 2 பேர்த்துக்குள்ள காதல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நான் சிட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போறான். 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, அப்படியே பல மாசங்கள் ஆகுது. அவனும் அங்கிருந்து வராதனால இவளும் அவனை பார்க்கறக்காக சிட்டிக்கு போறான். சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவளுக்கும் மிகப்பெரிய ஷாக். ஏன்னா அவன் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ பிரெக்னென்டாவே இருக்கா. அதை பார்த்த உடனே மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கே வரா. இவ அழகா இல்லை, இந்த மாதிரி தோற்றத்தில் இருக்கிறனாலதான் அவன் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி கீழே இருந்த ஒரு ரூம்ல அவ தன்னோட முகத்தை கிழிச்சு அவளே அந்த இடத்துல இறந்து போயிடுறா. இவ இறந்து போனது அங்கிருந்த யாருக்குமே தெரியாம போகுது. அப்படியே பல வருஷங்கள் ஆகுது. அப்படியே அந்த ஹோட்டலை புதுப்பிச்சு மக்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ரூமை கிளீன் பண்றதுக்காக ஒரு பொண்ணு போறான். ஆனா அந்த ரூம் பூட்டி இருக்கு. அந்த ஹோட்டல் ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணுக்கு ஒரு தூரத்துல இருக்க டோருக்கு பின்னாடி இருந்து ஒரு மர்மமான சத்தம் வருது. அவளும் திரும்பி பார்க்கறா. அந்த டோர் பூட்டப்பட்டிருக்கு. மறுபடியும் திரும்பி பார்த்தா அந்த டோர் ஓபன்ல இருக்கு. அவளும் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவளோட ஆன்மா அங்கதான் இருக்கு. அவளை பார்த்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்கு.